ஏங்க அரிசியும் பருப்பும் சாதம் தான் இப்போ பண்ண போகிறேன். நான் இந்த டம்ளர் வந்து 3/4 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 1/4 டம்ளர் கம்மி துவரம் பருப்பு போட்டு 2 ஊற வச்சுக்கிட்டேன். 2 தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுக்கிட்டேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பூண்டும் வதங்கினதும் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது வந்து பேச்சுலர் பசங்க, நாம் என்ன மாதிரி சிங்கிளாக இருக்கிற மதர் எல்லாருமே இது சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்றலாங்க. பாருங்கள், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் சாம்பார் பொடிக்கும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் பொடி எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இதெல்லாம் எடுத்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இதில் கொட்டி ஒரு கலக்கி அடுப்பில் வைக்க போகிறோம். பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாவ், பாருங்கள் எப்படி நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக அருமையாக இருக்குது. அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க. வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா இருக்குங்களா சாப்பாடு? அரிசி பருப்பு சாதம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.